ஆன்மீக பூஜை நேரம் அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ அக்ஷய திருதியை வரப்போகிறதுனால அதை சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை அமாவாசை முடிந்த 3வது நாள் சித்திரை மாதம் வளர்பிறை மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை பிறக்குது. அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:17க்கு பிறந்து மறுநாள் மே 11 அதிகாலை சனிக்கிழமை 2:50க்கு முடியுது. அக்ஷய திருதியை அன்று நம்ம மகாலட்சுமியை வணங்குவது மிகுந்த சிறப்பை தரும். மகாலட்சுமியை மட்டுமல்ல, மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வணங்கணும். ஏன்னா அன்னைக்கு தான் மகாவிஷ்ணுவோட மார்பில் மகாலட்சுமி அவதரித்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை அன்னைக்கு எல்லா நலன்களும் வளங்களும் குறைவில்லாத அள்ளி கொடுக்கிற நாள். குறையாத ஒளிய நல்லா வளரும். அன்னைக்கு இறை வழிபாடு செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், ஒருத்தருக்காவது நம்ம அன்னதானம் செய்யலாம், பசுமாட்டுக்கு நம்ம உணவளிக்கலாம். அன்னைக்கு அரிசி, தண்ணீர், குடை, விஸ்திரம், வஸ்திர தானம் செய்யலாம், சுபகாரிய பேச்சுக்கள் நடத்தலாம். எந்த செயல்கள் செஞ்சாலும் நமக்கு செல்வங்களை வாரி கொடுக்கும் நாள் இந்த அக்ஷய திருதி. அது எந்த நேரத்தில் நம்ம சிறப்பான நேரம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் மங்கள பொருட்கள் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:33 7:14 வாங்கலாம். அதற்கு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 8:56 காலை 10:30 வாங்கலாம். மதியம் பார்த்தீங்கன்னா 12:18 2 மணிக்குள்ளே வாங்கலாம். மாலை 5:21 7:20 வாங்கலாம். நம்மளால் என்ன பொருட்கள் முடியுமோ அதை வாங்கலாம். மகாலட்சுமி வாசம் செய்யும் கல்லுப்பை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். நம்மளால் தங்கம் வெள்ளி வாங்க முடியலன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு வாங்கலாம், விரலி மஞ்சள் வாங்கலாம். இந்த மாதிரி மங்கள பொருட்கள் நம்மளால் எது முடியுதோ அதை வாங்கலாம். அன்றைக்கி தானம் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம கோவிலுக்கு செல்லலாம். வீட்டிலேயே பார்த்திங்கன்னா கலசம் வச்சு தேங்காய்க்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு ஒரு நிறைய சொம்பில் நல்ல பச்சரிசி நிரப்பி அதில் மங்கள பொருட்களை போட்டு மகாலட்சுமியை நினைத்து குங்குமத்தாலேயோ இல்லை மல்லிகை பூவாலேயோ துளசியாலேயோ வில்வத்தாலேயோ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு 108 தர சொல்லலாம். அன்னைக்கு கண்டிப்பாக கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்ன நாளும் எந்த பூஜை செய்தாலும் நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஒருத்தருக்காவது நம்ம அன்னதானம் அன்னைக்கு பண்ணணும். கல்லுப்பை வாங்கி அம்பாளிடம் தாயாரிடம் வச்சு அதை நம்ம கல்லுப்பை நம்ம மகாலட்சுமியாக பாவம் செஞ்சு பூஜை செய்யலாம். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த அக்ஷய திருதியை நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல சிறப்பாக வழிபடணும். இறை வழிபாடு செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு இந்த அக்ஷயம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி. ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.